டீ கடை மண்டையா, சாப்பிட ஏதாவது சூடா இருக்காடா? கடந்த 4 மணி நேரமா நீங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட எதுவும் இல்ல. முதல்ல பணத்தை கொடுங்க. அட நண்பா, உனக்கு பணம் கொடுத்துட்டு தான் போவோம். பணம் கொடுக்காம நாங்க எங்க ஓடி போயிடுவோம். இன்னைக்கு என்னவோ எங்களுக்கு டைம் பாஸே ஆகல. அதனாலதான் கூட்டம் போட்டு உட்காந்துட்டு இருக்கோம். உனக்கு இதனால என்ன பிரச்சனை? நாங்க இங்க வர்றதுனால உனக்கு தானே நிறைய லாபம் கிடைக்க போகுது. டைம் பாஸுக்காக வர வர மக்கள் என்னென்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப பாரு, நாமளே இங்க வந்து உட்காந்து கேட்டு இருக்கோம். டாக்டர் ஜாட்கா, டைம் பாஸ்க்கு நம்ம எதுக்கு மீன் பிடிக்க போக கூடாதோ? எப்ப பார்த்தாலும் இவருக்கு மீன் பிடிக்கிற கவலை தான். நாள் முழுக்க போய் அந்த தூண்டில போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாரு. அங்க எதுவும் கிடைக்கலன்னா வாயை முழுக்கிட்டு சும்மா வந்துருவாரு. அதெல்லாம் ரொம்ப போரிங்கான வேலை. நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா? ஓகே, நம்ம ஏன் உண்டிகோல் அடிச்சு விளையாட கூடாது? இல்ல கல்லெடுத்து என் தலையில அடிச்சது யாரா? பாக்ஸர் அண்ணாச்சி, மன்னிச்சிருங்க. இந்த நாயுடு பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவன் உங்களை அடிக்கணுங்கிறதுக்காக அடிக்கல. அதாவது அவன் வேற ஒரு பொருளை அடிக்கணுங்கிறதுக்காக குறி வச்சான். ஆனா குறி தவறி உங்க மேல பட்டுருச்சு. கஜா கஜா மோட்டு, எதுக்கு நீ என்ன இப்ப அடி வாங்க வைக்கதோ? பாக்ஸர் அண்ணே, நானும் இத பாருங்க கசிட்டாரம், பரவாயில்ல, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. பாத்தியா, பாக்ஸர் அண்ணாச்சிக்கு எவ்வளவு பெரிய மனசு பாரு. எல்லாம் பரவாயில்ல, இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டாரு. உன்னை மன்னிச்சு விட்டுட்டாரா படையா? எந்த பிரச்சனையும் இல்ல. கசிட்டாரம், அதை என்கிட்ட கூட எப்படி அடிக்கிறது நான் உனக்கு சொல்லி தரேன். என்கிட்ட ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் குறி தவறவே தவறாது. அதனால என்ன நீங்களே சொல்லித்தாங்க. நீங்க மட்டும் சொல்லி கொடுத்தீங்கன்னா குறி பார்த்து அடிக்கிறதுல இந்த ஜில்லாவிலே இவனை தவிர யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க எதுக்கு இங்க பாரு, குறி பார்த்து அடிக்கிறதுனா இப்படிதான் அடிக்கணும். இவன் என்ன முட்டாள் ஆக்கலாம்னு நினைக்கிறான். என்ன அடிச்சது இவன் தான் எனக்கு தெரியும். ஆனா உன் மேல பழிய போடுறான் இல்ல? சொல்லு. வேண்டாண்டா, இறங்கி கொடுங்க. தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக இப்படி பண்ணாதீங்க. பத்துலு காப்பாத்துறா. தயவு செஞ்சு மோட்டோ சும்மா விட்டுருங்க, இல்லன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அட பாவி, கசாப் கடையில வேலை பார்த்தான் போல இருக்கு. தலை கீழே தொங்க விட்டுட்டு போயிட்டான். மோட்டோ, ரொம்ப அகலமா வளர்ந்த உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட அழகு இல்ல சார். இன்னொரு தடவை என்ன கல்லால் அடிச்சீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருங்கப்பா, அவரை ஒண்ணு வேணும்னு பண்ணல, தெரியாம பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுடுங்க. ஓ அப்படியா? நீ அவங்க சைடுல சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியா? டாக்டர் ஜாட்கா, காப்பாத்துங்க. நீங்க ஒரு டாக்டரப்பா, உங்க மேல மரியாதை இருக்குதப்பா. எங்களை விட சொல்லுங்கப்பா, காப்பாத்தும். இப்ப நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? இல்ல பாக்ஸர் அண்ணா, இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, சொல்லவும் மாட்டேன். எவ்வளவு அடிக்கணும்னாலும் இவங்களை நீங்க அடிச்சுக்கோங்க. இவங்க பண்ணது முட்டாள்தனமான வேலை. நீ எல்லாம் ஒரு நல்ல நண்பனா? உன் நண்பர்கள் அடி வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களை காப்பாத்துறதுக்கு பதிலா நல்லா அடிக்க சொல்றியா? விளங்கிடும். என்ன மட்டும் விட்டுருங்களா? பாத்தீங்களா, அந்த குண்டை இந்த பசங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்துறான்னு பாத்தீங்களா? அவனுக்கு ஒரு பாடம் சொல்லி தரலாம் வாங்க. என்ன விட்டுருங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. உங்களை இந்த மாதிரி தலைகீழ தொங்க விட்டது யாரு? என்னோட நண்பர்களை இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு? சொல்லுங்க 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 சொல்லுங்க. நான் உங்களை நிச்சயமா உயிரோட விட மாட்டேன். சட்டம் எனக்கு துணையா இருக்கு. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இவங்களுக்கு நாம உதவி செய்யலான்னு போனா இவங்க என்னன்னா நம்ம தேன்கூட்ல இருக்க தேனை குடிக்கலான்னு பாக்குறாங்க. இவங்களை விடக்கூடாது. நீ குறிப்பாத்து அடிக்கிற விளையாட்டு விளையாடலான்னு சொன்ன, ஆனா அதனோட விளைவு பாத்தியா எப்படி ஆயிடுச்சுன்னு? டைம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப வாங்க போய் பஞ்சி ஜம்பிங் பண்ணலாம். ஆமா ஆமா, அந்த விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். இது ரொம்ப ஜாலியான விளையாட்டு. இதுல எந்த ரிஸ்க்கும் கிடையாது. அன்லிமிட்டட்ல சந்தோஷம் கிடைக்கும். வாங்க வாங்க. கம் ஆன்.
ஓகே, இப்ப முதல்ல யார் போறது? எனக்கு பார்க்க பயமா இருக்குதோ, நான் இதை பண்ண மாட்டேனப்பா. எல்லாரும் தைரியமா வாங்க. இந்த ஜம்பிங்க எப்படி ஜம்ப் பண்றதுன்னு நான் சொல்லி தரேன். இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி அழகா கால்ல கட்டிக்கணும். அதுக்கப்புறமா ஜம்ப் பண்ணணும். அதாவது குஷி விஜய் அண்ணா மாதிரி. அதை மீறி அவங்க குதிக்க பயந்துகிட்டே இருந்தாங்கன்னா இப்படி வச்சு இப்படி தள்ளி விட்டுறணும். பிரமாதம், நீ உண்மையிலேயே பிரமாதமா ஜம்ப் பண்ண. பத்துல நீ அவனை ரொம்ப அருமையா தள்ளி விட்ட. அதனாலதான் அவன் பிரமாதமா போயிட்டு வந்தான். இல்லனா இவன் எல்லாரும் மாதிரி நேரா கீழே தான் போயிட்டு வந்திருப்பான். எல்லாரும் பாத்தீங்கல்ல, நல்லா என்ஜாய் பண்ணீங்கல்ல. இருங்க, அந்த பக்கம் போயிடலாம். ராம், அடுத்தது நீங்க தான் குதிக்க போறீங்க. குதிக்கிறதுல உங்களுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன புரியுதா? பத்துலு, நீ என் நண்பன் மட்டும் இல்ல, கூட பிறந்தவன். நான் சொல்றது கேளுப்பா, என்னால ஜம்ப் பண்ண முடியாது. இது ரொம்ப ரிஸ்க். நான் இருக்கும்போது நீங்க எதுக்காக பயப்படணும்? நீங்க 2 பேரும் இதே இடத்துல அசையாம நில்லுங்க. இப்ப 2 பேரும் முன்னாடி பாருங்க. போயிட்டு வாங்க. ஐயோ ஆபீசர், அவங்க 2 பேருக்கு இன்னும் நான் இதை கட்டி விடவே இல்லையே. ஓ நோ, அது தெரியாம நான் உங்களை தள்ளி விட்டுட்டேனே. அவங்கள போய் காப்பாத்து. காப்பாத்தணுமா? அந்த விளையாட்டை நான் கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணவே இல்லப்பா. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால என் காரை வச்சு ஸ்கை டைவிங் பண்ணலாம். என்ன? ஸ்கை டைவிங் செய்யறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நீ அத பத்தி ஏதாவது கேள்விப்பட்டு கூட இருக்கியா? திடீர்னு பிடிக்கும்னு சொல்ற? ஸ்கை டைவிங்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாராசூட்டை கட்டிக்கிட்டு குதிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது நீங்க அந்த பாராசூட்டை ஓபன் பண்ணணும். அப்படியே நம்ம கீழே லேண்ட் ஆயிடலாம். எங்களோட போலீஸ் ட்ரைனிங்ல நிறைய வாட்டி நான் ஸ்கை டைவிங்லாம் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? எங்க பாருங்க, நீங்க எல்லாரும் வேற இடத்துக்கு போய் டைம் பாஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இங்கே இருங்க, சூடா சமோசா போட்டு தரேன், வேற ஏதாவது கூட தரேன். டேய் மண்டையா, சுட சுட சமோசா பேக் பண்ணி குடுறா. நாங்க ஸ்கை டைவிங் பண்ண போறோம். நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாரும் ஒரு பேக் எடுத்து மாட்டிக்கோங்க. டேய் இங்க பாறா பூசணிக்கா மண்டையா, இந்த பேக்ஸ்க்கும் ஸ்கை டைவிங்க்கும் என்னடா சம்பந்தம்? இந்த பேக் தான்பா நமக்கு உதவி செய்யும், புரிஞ்சுதா? எனக்கு என்னமா பயமா இருக்குதாப்பா. நீ எப்பவுமே என் கூடவே இரு. நாம எல்லாருமே வானத்துல பறவைங்க மாதிரி கையை விரிச்சுக்கிட்டு பறக்க போறோம். அப்ப எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? கமோ குதிங்க. எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிங்க. நாம ஒரு வட்ட மாதிரி இருக்கணும். புடி, நீயும் புடி. உண்மையிலேயே ரொம்ப ஜாலியா இருக்கு தெரியுமா? கச்சா கச்சா, இதுல இவ்வளவு குஷி இருக்குன்னு எனக்கு தெரியாதப்பா. ரொம்ப நல்லா இருக்குதோ. நான் சொல்லும் போது எல்லாரும் ஒரே நேரத்துல பாராசூட்டை ஓபன் பண்ணும், சரியா? ஆனா நாம எல்லாரும் எப்படி மேல போறது? நாம எல்லாரும் மேல போறது இல்ல, நேரா கீழே போறோம். பாராசூட்டை ஓபன் பண்ணணும்னா நாம கார்ல தான் போய் ஆகணும். ஏன்னா கார்ல தான் பாராசூட்டை வச்சிருக்கோம். அடே வீங்கன வைத்தா, பாராசூட்டை எடுத்துட்டு வர மறந்துட்டியா? என்னடா பீதியை கிளப்புற? அந்த பேக்ல என்ன தாண்டா இருக்கு? இந்த பேக்ல சமோசா இருக்குடா. கச்சா கச்சா, இங்க சமோசா வாயா கொண்டு வருவேன். சிங்கம் சார் இப்ப என்ன பண்றது? Why fear when Singam is here? சிங்கம் சார், நீங்க மட்டும் எப்படி மேல போக முடியும்? உங்க பாராசூட்டும் மேல தானே இருக்கு. நாம எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்கிறது நான் கொண்டு வந்த சமோசா பையன் தான். ஐயோ, அப்ப மோட்டோ பாராசூட் எல்லாம் எங்க இருக்கு? அது எல்லாமே கார் டிக்கில இருக்கு. இப்ப என்ன பண்றது? இப்ப எல்லாருமே கத்துங்க. மாமியாரே காப்பாத்துங்க. ஹலோ டாக்டர் போர்ஸ், எங்களுக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க.
பேராசூட் எல்லாமே கார் டிக்கில இருக்கு. அது தெரியாம நாங்க சமோசா பேக்க மாட்டிக்கிட்டு குதிச்சிட்டோம் சார். எங்களை காப்பாத்துங்க. என்ன எல்லாரும் இப்படி பார்க்கறாங்க? இந்த மோட்டோவால என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் மேல போய் சேர வேண்டியதுதான். எல்லாரும் கண்ண தோறங்க. யார் முதல்ல எழுந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல அடி விழும். எழுந்திருங்க. எல்லாரும் மார்க்ல நில்லுங்க. அப்படியே எந்திருங்க. அப்படியே யூட்டன் அடிச்சு ஓடிடுங்க. நில்லுங்க. எல்லாரும் எங்கடா ஓடுறீங்க? நில்லுங்க. ஓட்ட வந்து விக்கிறதுக்கு நான் ஊரா வளர்ந்தவனே. ஓட சீக்கிரம் ஓடு. சோம்பேறி. டேய் பத்துலோ, நம்ம 2 பேர் மாதிரியே மோட்டு பத்துலோட ப்ரோகிராம் நடக்குது. அதை பார்க்கலாம்னு பார்த்தா கரண்ட் இல்லையே, என்ன பண்றது? அதாவது டிவி ஆண்டனாவில தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ போய் ஆண்டனாவை கரெக்டான டைரக்ஷன்ல திருப்பி வை மோட்டோ. நான் உள்ள உட்காந்துட்டே கரெக்டா தெரியுதான்னு சொல்றேன். ஓகே, இதுக்குதான் நாமளே டைரக்டா வேலையில இறங்கணும்ன்றது. இப்ப வருதாடா? இன்னும் கொஞ்சம் லைட்டா திருப்பி மோட்டோ. இப்போ வருதா பாரு. இன்னும் கொஞ்சம் திருப்பி போதும். இரு, இப்ப தெரியுதா? மோட்டோ நிறைய திருப்பிட்டியாடா. என்னாச்சு? மண்டபையில மேல போய் ஆண்டனாவை சரி பண்ணும்போது மின்னல் வந்து என்ன தாக்கிடுச்சுடா. நல்ல வேலை, எப்படியோ உயிர் பொழைச்சு வந்துட்டேன். மேல போறான். டேய் பத்துலுக்கு என்னடா ஆச்சு? நல்லா தானே இருக்க? உன்னால எனக்கும் ஷாக் அடிக்குது மோட்டோ. எனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறிய மோட்டோ? ஏதாவது பண்ணுடா. மண்டபையில நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுலயா பதில் சொல்றீங்கன்னா எச பாட்டா பாடுறேன். சோம்பேறி. இந்த சிமெண்ட்டை மேல கொண்டு போயிட்டோம். நான் எப்படி சொன்னனோ அப்படி வேலை செய்யணும். ஓகே பல்ராம் நாயுடு, இந்த 10 ரூபாயில பாத்தியா? ராத்திரி வீட்டை விட்டு போனானா, எங்க போனான்னு தெரியல. நேத்து நைட்டு அவன் என் கூட தான் தூங்குனானப்பா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட சொன்னானே. அவன் காலையில டாக்டர் ஜட்காவை பார்க்க போனானப்பா. இன்னொரு இங்கதான் வந்துகிட்டு இருப்பா. வெயிட் பண்ணும். சரி, அதை விடுறா ஹிட்லர் மீச. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த ஒட்டுமொத்த பில்டிங்க்கு நான் தான் சூப்பர்வைசரும். கரண்ட் போயிடுச்சு, எல்லா மிஷினும் நின்னு போயிடுச்சு. இந்த கான்கிரீட் மிக்சர்ல சிமெண்ட் போட்டு ரெடி பண்ணணும். நீ ஒரு நிமிஷம் இங்கே இரு. நான் போய் சிமெண்ட்டை வெளியே எடுத்துட்டு உங்ககிட்ட வந்து பேசுறேன். என்ன ஆச்சு இவருக்கு? பல்ராம் நாயுடு, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். லிப்ட தயவு செஞ்சு தொடாத. ஏண்டா வேண்டான்னு சொன்ன? மோட்டோ பத்தலோ ப்ளீஸ் இதை நிப்பாட்டுங்க. எனக்கு பயமா இருக்குதோ. என்ன தொங்கிக்கிட்டு இருக்கான்? மாமியாரே, மோட்டோ உடம்புல ஹை பவர் கரண்ட் இருக்குடா. நேத்து ராத்திரி உன்ன மின்னல் தாக்கிச்சு இல்ல, அதனால வந்த வினை இது. இனிமே நீ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மோட்டோ. நீ எந்த பொருளை தொட்டாலும் ஷாக் அடிக்கும், குறிப்பா இரும்பு பொருட்களை. இந்த மோட்டோவால தான் எங்க லிஃப்டே உடைஞ்சு போச்சு. அது மட்டுமா நம்ம சூப்பர்வைசர் கஜகஜாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இவனை விடவே கூடாது. அடிங்க, வாங்க வந்து அடிங்க. பல்ராம் நாயுடு, மனுஷரு, நான் உன்னை இப்ப வெளியே எடுத்து காப்பாத்திடுறேன். மறுபடியும் முதல்ல காப்பாத்துங்கோ. மறுபடியும் மேலேயே போயிட்டான். வந்துரு.
அதாவது நம்ம மோட்டு உடம்புல இருக்கிற கரண்ட் எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டோம்னா அப்புறம் இவன் சரியாயிடுவான்பா. ஆனா அதை நம்ம எப்படி வெளியில எடுக்கிறது? எப்படி? டேய் பூசணிக்கா மண்டையா, நான் என்ன செய்யணும் நீ தான் சொல்லணும். என்னால யாரையும் தொட கூட முடியலடா. அட தூரமாவே இருப்பா, பாசத்துல என் கிட்ட நெருங்கி வந்துடாத, நீ அங்கேயே இரு. பாத்தியாடா பூசணிக்கா மண்டையா, நீ எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாலும் என்ன தொடக்கூடாதுன்னு சொல்ற. நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்படியே போனா என் நிலைமை என்ன ஆகும்? இவனுக்கு இப்படி சுத்துறான். மோட்டோ 1 2 3 சொல்லும் போதெல்லாம் நம்ம 2 பேருமே இருக்க கூடாது. அதான் நம்ம ஃபியூச்சருக்கு நல்லது. என்னடா சொல்ற? மண்டையா 1 2 3 என்னடா சொல்ற நீ? சரி வாடா, உடனே இங்க இருந்து நம்ம போயிடலாம். இல்லனா 9 11 மாறிட்டேன்டா. பேச நேரம் இல்லடா. ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றா சோம்பேறி. 1 2 3 அதுக்கப்புறம் என்ன? கவலைப்படாத, இதுக்கான அர்த்தம் என்னன்னு நானே உனக்கு சொல்றேன், இரு. ஒரு டாக்டருக்கு இதெல்லாம் அழகே இல்லடா. பரவாயில்ல, ரொம்ப நேரம் காக்க வைக்காம பேக்ரவுண்ட மாத்திட்டாங்க. போயிடலாம். இதான் நம்ம ஓடுறதுக்கான நல்ல நேரம். மட்டும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பத்துலோ லைட்டிங் மட்டும் இல்ல, சீரியல் செட் சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. இந்த பார்ட்டியில உள்ள போயிட்டு ஒரு ஃபுல் கட்டு கட்டலாம். என்ன சொல்ற? இங்க பாரு மோட்டோ, அழைப்பதல் இல்லாம இன்னொரு வீட்டு கல்யாணத்துல போய் சாப்பிடுறது ரொம்ப தப்பு மோட்டோ. அவ எத்தனை பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் பண்றான் தெரியுமா? அந்த லைட்டும் போச்சா? யாராவது வெளிச்சத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கரண்ட் வரலனா என் வாழ்க்கையே வீணா போயிடும். வெளிச்சம், யாராவது வெளிச்சத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது ஏற்பாடு பண்ணுங்க. அதுலதான் என் வாழ்க்கையே இருக்கு. இப்போ என்ன பண்றது? என்ன சார் பதட்டப்படுறதுல உங்களுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல இருக்கு. அமைதியா இருங்க சார். யாம இருக்க பயமேன். மோட்டோவும் பவரை காட்டு. இல்லடா மண்டையா, எனக்கு பயங்கரமா பசிக்குது. முதல்ல வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். ஐயோ, சாப்பாடு தான் உங்களுக்கு பிரச்சனையா? பார்ட்டிக்குள்ள போய் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் சாப்பிடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு லைட்ஸ மட்டும் வர வச்சிருங்க, அது போதும். ஆஹா சமோசா. டேய் குருந்தாடி, நீ தானே உள்ள வந்து என்ன வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம்னு என்கிட்ட சொன்ன. இப்ப எனக்கு பசிக்குது, முதல்ல சாப்பிடணும்டா. வாவ், அப்படியா? நீ இப்போ எல்லாருக்கும் முன்னாடியே சாப்பிடணுமா? நீ சாப்பிட போயிட்டா இங்க எல்லாம் இருட்டாயிடுமே. அப்புறம் இங்க யாரு பார்ட்டிய நடத்துறது? கண்டிப்பா உனக்கு எல்லாருக்கும் முன்னாடி சாப்பாடு கிடைக்காது. இடி இடிக்கிற சத்தம் கேக்குது. அப்படின்னா நிச்சயமா மழை வர போகுதுன்னு அர்த்தம். மண்டப்பையில அந்த சத்தம் ஆகாயத்துல இருந்து வரலடா, என் வயிற்றுக்குள்ள இருந்தா வருது. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம கொலை பண்ணியா இருக்க. கொலை பண்ணிடுவோம் ஒண்ணு. ஆமா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. சமோசா. ஆஹா சமோசா. அட, இந்த மோட்டோ எங்க போனா? அவனை புடிங்க. இப்ப இந்த பார்ட்டி நடக்கணும்னா அவன் இங்க இருக்கணும். வெளிச்சம் வேணும். ஆட்டுதாடி. தடி விடுறா. சோறு வித்தவங்களா? அதோ அங்க போறாங்க, புடிங்க. அவங்கள புடிங்க. அதோ அங்க பக்கமா போறாங்க. ஆஹா, இவ்வளவு பேர் ஓடி வராங்க. அத பாவி மோட்டு பத்துலோ, நான் உங்களை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீங்க பல பேருக்கு கரண்ட் வச்சுட்டீங்க.
மோட்டு இந்த விலங்கு நீயா கைய காட்டுறியா இல்ல நான் மாட்டணுமா? என்ன அண்டர்ல அரெஸ்ட் பண்ண சொல்லி அப்புறம் ஆடிக்கிட்டு இருக்கான். சிங்கம் சார் எங்க போறீங்க? முதல்ல இவனுங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. பூலத்துக்கு போடுங்க சார் இவங்களே. பல்ராம் நாயுடு என்ன மன்னிச்சிடறா. என் உடம்புக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. நீ வேணா என்ன அடிச்சிரு. உனக்கு கோவம் அடிச்சிரு. அடி அடி அடிடா அடி அடிடா. மோட்டு பத்துலு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. உன்னோட இந்த கரண்ட் இந்த ஊரையே நாசமாக்கிட. நான் சொல்றத கேளுங்க. என்னோட லைட்னிங் கன்வெர்ட்டர் மிஷினை வச்சுதான் நான் இதை சரிப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். ஆனா அது வேலை செய்யணும்னா நமக்கு கரண்ட் தேவையாச்சு. ஆனா அது இப்ப எங்கேயுமே இல்லையே. என்ன பண்றது? மோட்டு நீதான்ப்பா ஏதாவது செஞ்சாகணும். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா சொல்லுடா. ஐடியா? மோட்டோ, நீ இந்த லைட்டிங் கன்வெர்ட்டர் மிஷினை புடிச்சுக்கிட்டு நெல்லு மோட்டோ. உனக்குள்ள இருக்கிற கரண்ட்ல இது ஓட ஆரம்பிச்சிடும். அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நான் சொல்றத கேளுப்பா. அந்த மிஷினை ஓட்டுறதுக்கு நிறைய கரண்ட் சக்தி தேவைப்படும். அதனால உனக்கு ஏதாவது ஆபத்து கூட வரலாம். ஆமா. ஓகே, நான் என் நகரத்துக்காக என்ன வேணாலும் செய்வேண்டா. மோட்டோ, நான் சொல்றத கேளு. உடனே அந்த மிஷினை நீ விட்டுடு. ஏன்னா உன் மேல அதிகமான கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்குடா. நம்ம நகரம் எப்ப முழுசா சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறமா தான் நான் இதுல இருந்து கையை எடுப்பேன்டா. மோட்டோ மோட்டு குணமாயிட்டான். அதாவது இவனுக்குள்ள இருந்த ஹெவி பவர் எல்லாம் கட் ஆயிடுச்சு. அட மோட்டு, உண்மையிலேயே நீ கலக்கிட்டப்பா, கலக்கிட்ட. அது மட்டும் இல்ல, நம்ம ஊரை இப்ப நீ தான் காப்பாத்திருக்கப்பா. அப்படின்னா நான் குணமாயிட்டேனா மண்டையா? Thank you மோட்டு. Thank you very much. We are proud of you. நீ கலக்கிட்ட. அப்போ சிங்கம் சார், நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னாச்சுன்னு சொல்லுங்க. நீங்க இப்ப மோட்டுவை அரெஸ்ட் பண்ண போறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. இல்ல, நான் இப்ப உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன்.